ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் எக் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் 4 ப்ரெட் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த ப்ரெட் பீஸை நம்ம ஃப்ரை பேனில் வச்சு சூடாக்கி எடுக்கணும். அதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். சிம்மில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் அது நமக்கு மெதுவாக கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் 2 சைடும் மறைச்சி விட்டுக்கணும். இது மாதிரி நமக்கு எத்தனை பீஸ் ப்ரெட்டு தேவையோ அத்தனையும் நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போது சாண்ட்விச்சுக்குள்ளே எக்கு நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதும் முட்டையை உடச்சி தோசைக்கல்லை விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் சால்ட் பெப்பர் தூவிக்கணும் டேஸ்ட்டுக்கு. நமக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் பெப்பர் நம்ம எக்ஸ்ட்ராவாகவே போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம போட்டுக்கணும். நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாலே எக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், புதுசை ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போவும் நமக்கு எத்தனை எக்கு தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம எக்கை ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். இது கூடவே சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்காக நான் அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 பீஸ் எடுத்து ஃப்ரை பேனில் வச்சிடலாம். இதை வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சூடாகி பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம மறைச்சி போட்டு எடுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் டைம் தான் ஆயிருக்கு. நம்ம மறைச்சி போடலாம். வெங்காயம் அரைச்சி போடுறப்ப சிலது உடஞ்சிரும். கவலைப்பட வேண்டாம், நம்ம எப்படியும் சாண்ட்விச்சுக்குள்ளே வச்சிடலாம். மெதுவாக எடுத்து போடுங்க, உடையாமலும் அழகாக வரும். இந்த வெங்காயமே நம்ம ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம 2 சைடும் மறைச்சி போட்டு ஒன்றா எடுத்துடலாம். இது மாதிரி நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. அதையுமே இந்த கடாயில் வச்சு நம்ம கொஞ்சம் சூடாக்கி எடுத்துட வேண்டியதுதான். இதுவும் நல்ல ரவுண்ட் ஷேப்லேயே நம்ம கட் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் உள்ளே வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது லேசாக அந்த சூடாகி வருது. அதனால் நான் மறைச்சி போடுறேன். இது உடையாது, அழகாக சூப்பராக வந்துடும். தக்காளியுமே மறைச்சி போட்டு நமக்கு ரெடி ஆனோன்னா ஒன்றா எடுத்துடலாம். லேசாக சூடாகி கிடச்சா போதும் நமக்கு. இப்போ சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இது கூடவே டொமேட்டோ சாஸு, மைனஸ் இது 2ம் தேவைப்படுது. இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சாச்சு. இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை எடுத்து வைக்கணும். அது கூடவே நம்ம வச்சுருக்கிற வெங்காயம் 2 சைடும் 2 பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த தக்காளியும் எடுத்து வைக்கணும். நமக்கு நிறைய தேவை, நமக்கு தக்காளி இஷ்டம் இல்லை வெங்காயம் ரொம்ப இஷ்டம்னா நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல அதையும் நிறைய வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது கூடவே இனி டொமேட்டோ சாஸும் கொஞ்சம் அது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். டொமேட்டோ சாஸ் விடுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு டொமேட்டோ சாஸு, மைனேஸ்னால் ரொம்ப இஷ்டப்படும். இது டொமேட்டோ சாஸு நான் கொஞ்சம் மைனேஸும் ஆட் பண்ணிக்கிட்டுறேன். இந்த ஸ்டஃப் கூடவே உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கும்பர் வேணும்னா குக்கும்பரோட பீசஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணி இது கூடயே சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ப்ரெட்டை தூக்கி வச்சிட வேண்டியதான். இப்போ நமக்கு சாப்பிட சாண்ட்விச் ரெடி. பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வரப்போ இல்லை ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரப்போ இது மாதிரி ஹெல்த்தியாக சேர்த்து கொடுத்தீங்கன்னா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. சுட டீ கூட சாப்பிட எம்மியாக அவ்வளோ டேஸ்டியாக அடிப்பொலியாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதை வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த சாண்ட்விச்சுக்காக கோதுமை ப்ரெட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒயிட் ப்ரெட்டு எடுத்துக்கலாம், மைதாவில் செஞ்சது. ஏன்னா இது சுகர் இருக்கிறவங்களுக்கு இது தான் நல்லது. அதனால தான் இதை நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரிப்பட்ட ப்ரெட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த புது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.